என்கிட்ட சீவறதுக்கு சீப்பே இல்லைங்க. ஜிபே எப்படிங்க இருக்கும்? என்கிட்ட சீவறதுக்கு சீப்பே இல்லைங்கண்ணா. ஜிபே எப்படின்னா இருக்கு? Starts a conversation like that. I just sat down. முதல் முறையாக கைலி கட்டி வீடியோ எடுக்கிறேங்க. இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் கவுண்டன் பாளையம் அம்முனிவர்ஸ். சிவா என்ன பண்றீங்க? பீயை தொட்டி எண்ணெயை அடிச்சுக்கிறேன் சார். இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தாங்க சொல்கிறாங்க. പേടിച്ച് മയന്നിട്ടുണ്ടല്ല മൂത്രം പോയി മൂത്രം നോക്കിന്ന് കാണിച്ചു നോക്കിയത് പേടിച്ചിട്ട് മൂത്രം പോയ സിനിമയാണ് കേട്ടോ. யார் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த படத்தோட டைரக்டர், அப்புறம் அந்த படத்தில் நடித்தவங்க. வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. இந்த படம் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் இல்லை கைஸ். அதனால தான் நான் யூடியூப்ல இருந்துச்சுன்னு நான் பார்த்தேன். எனக்கு என் நெட்டை திருப்பி கொடு, $2 நான் போறேன், $2 நான் போறேன். அந்த படத்தை பார்த்தது வச்சும் நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த கேரக்டர் என்னடா பண்றது? ஸோ அதனால தான் நான் வன்மத்தை கக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சாதிகள் ரீதியான தாக்கம் அதிகமாக இருக்கும் கைஸ். படம் நல்லா வரலன்னா இதை வச்சு காசு பார்க்கறது. யார் கேட்டாலும் இப்படியே சொல்லு. யார் கேட்டாலும் இதே சொல்லா, இப்படி சொல்லு, இந்த மாதிரி சொல்லு, இதுதான் உண்மை. வெளியே சொல்லு. ஒழுங்கா படம் எடுங்கடா. அதை விட்டுட்டு கேஸ்ட்டை சமன் பண்ணிட்டு இருக்கீங்க. படித்து பாரு, தீரம் தெரியும். திருநெல்வேலி முத்து நாடார்ல. டிஸ்க்ளைமர், இந்த படத்தில் வர ஜாதிகள் ரீதியான எந்த ஒரு கண்டென்ட்டையுமே வந்து நம்ம தொட போகிறது இல்லை. ஆனால் படத்தில் இருக்க லூசூதி தனத்தை தான் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். படத்தில் வந்து கேஸ்ட் CAST அந்த கேஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா அதில் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நாடக காதல் ஆறு ட்ராமாலோ அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நான் கூகுள்லேயும் தேடி பார்த்தேன். எனக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கல. மெட்டா ஏலாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு. வெளியூர்லேருந்து வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே நாடக கதைன்னா என்னன்னே தெரிஞ்சிச்சு. அதாவது ஏழை பையன் வந்து பணக்கார வீட்டு பெண்ணா பார்த்து லவ் பண்ணுறதா நாடக காதல். இந்த படத்துலையும் அதை தான் நாடக காதல்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த படம் பார்த்தவங்க கேட்கலாம், இப்போ ஹீரோவுமே அதான பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இது நாடக காதல் கிடையாது. என்னடா ராஜா குழப்புற? படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம வேலையில்லாத ஹீரோ காலேஜ்ல வந்து மெஸ் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருக்க நம்ம அண்ணாச்சி கிட்ட வராரு. வேலை கிடைக்காம எங்க போறதுங்க? ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. அப்புறம் அண்ணாச்சியோட அந்த மெஸ்ல வந்து ஜாயினும் பண்ணிக்கிறாரு. டேர்டெவில் மாதிரி கண்ணை மூடிட்டு சமைச்சு தள்ளுறாரு. மாட்டோட மூத்திரம் அததான் ஊத்திரம். மாட்டோட சாணி. கண்ணை திறந்துட்டே சமைச்சிருக்கலாம். ஆனா அம்முனி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கண்ணை மூடியும் சமைக்கலாம், எப்படி வேணாலும் சமைக்கலாம். கண்டுக்காதீங்க. அந்த சாப்பாடும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு வேற சொல்லிடுறாங்க. இதுல நம்ம ஹீரோ வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயாவும் வச்சுக்கிறாங்க. ஹீரோ வந்து இருக்கிறதுக்கான இன்னொரு ரீசன் அண்ணாச்சியோட ஒய்ஃப். நல்லா நங்குன்னு குத்தி என்ன இது? அப்படியே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா வில்லனை காமிக்கிறாங்க. பஞ்சாயத்து பண்றதை விட்டுட்டு கோழி போடுறது. அதுல ஒரு கோழியை பிடிச்சி கழுத்தை திருவி போட்டுறாரு. ஆனா அதுல ஒரு கொடுமை என்னன்னா ரெண்டுமே பெண் கோழி. நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி சேர்ந்துச்சுன்னா உறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? முட்டைன்ற நேமே நல்லா தான் இருக்கு. வேணும்னா விட்டன்னு வச்சுக்கிறீங்களா? இந்த படத்தோட வில்லனை பொறுத்த வரைக்கும் ஆணும் பொண்ணும் லவ் பண்ணக்கூடாது, பெண் கோழியும் ஒன்று சேரக்கூடாது, ஆணும் ஒன்று சேரக்கூடாது, பொண்ணு ஒன்று சேரக்கூடாது, கத்தி சண்டை இல்லை கத்திரிக்கோள் சண்டை கூட போடக்கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் யாருமே நல்லா இருக்க கூடாதுங்க. எனக்கு யாராவது சந்தோஷமா இருந்தாலே பிடிக்கல. இந்த கதையெல்லாம் ஒரு சைடு நடக்க அதே யூனிவர்ஸ்ல ஒரு டேடையும் டேட் லிட்டில் பிரின்சஸையும் காமிக்கிறாங்க. என்ற பேர் மயில்சாமி, எங்கூர் குப்பி வேலையா அம்மணி என்ற மாவ செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். செருப்பு வாங்க போன உனக்கு செல்ஃப் இன்ட்ரோ எதற்கு? எங்க போனாலும் செல்ஃப் இன்ட்ரோ. இதெல்லாம் யாரா கேட்கிறவன்ட்ட? என்ற பேர் மயில்சாமி, எங்கூர் குப்பி வேலையா அம்மணி என்ற மாவ. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? அந்த டேட் லிட்டில் பிரின்சஸையும் ஒருத்தன் லவ் பண்ணிடுறான். அவங்க ரெண்டு பேரும் ஓடியும் போயிடுறாங்க. இதை தெரிஞ்ச நம்ம டேட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்னென்னமோ சொல்லி பாக்குறாரு. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை ஒன்ன வாங்கி கடை வச்சு கொடுத்த அப்பா உனக்கு தெரியல. அந்த டேடும் அந்த டேட் லிட்டில் பிரின்சஸோட காலையே மண்டைய போட்டுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லவ் பண்ண பையன் டேட் லிட்டில் பிரின்சஸை வந்து ஏமாத்திடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு சொர்க்கத்துல அவங்க அப்பன் குசியா இருப்பான்.
இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பா கிட்ட இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் ஒன்று சொல்லும் பாருங்க. அவன் என்ன காதலிச்சதே என் உடம்புக்கும் காசுக்கும் தான் என்ன துரத்தி விட்டப்பதாங்க தெரிஞ்சது. இப்பவே என் கண்ணுல தண்ணி முட்டிக்கிட்டு வருது. கண்ணுல தண்ணி தானே வரும், என்ன மூத்திரமா வரும். ஏமா இது உனக்கே நல்லா இருக்கா? செருப்பு வாங்க காசு இல்லாம உங்க நைனா அந்த கடைக்காரிட்ட செல்ஃப் இன்ட்ரோலாம் கொடுத்து என்னென்னமோ பேசி அவருக்கும் சேர்த்து ஓசியில செருப்பு வாங்கிட்டு வந்தா இதுதான் பணக்காரவங்களா? என்னடா அடி. அவன் என்ன காதலிச்சதே என் உடம்புக்கும் காசுக்கும் தான். என்னடா இதே மாதிரி சம்மந்தம் இல்லாம டைலாக்லாம் வருங்க. படத்துக்கும் வர டைலாக்ஸுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷனே இருக்காது. அது ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும், இது ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும். உனக்கு ஓட்ட வடை பிடிக்குமா பருப்பு வடை பிடிக்குமா? எனக்கு உங்க சடை ரொம்ப பிடிக்குங்க. ஜிபே இருக்கா? இல்லைங்கண்ணா, என்கிட்ட செய்யறதுக்கு சிபே இல்லைங்கண்ணா. ஜிபே எப்படின்னா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. அப்புறம் ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது நம்ம கவுண்டமலைன்னு தானே பார்த்துட்டு இருக்கோம், படக்காம பழைய மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில இடத்துல வந்து டவுட் வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான காட்சிகள் வந்து படத்துல இருக்கு. கரும்பு ஜூஸ் இருக்கா? சின்ன கரும்பு வேணுமா பெரிய கரும்பு வேணுமா? கரும்பு தாண்டா வேணும். ஐயோ அண்ணாச்சி, என்னையா மிச்சராயா தின்னுட்டு இருக்கேன்? அங்க பாரியா உன் சேச்சிக்கு அவன் குழந்தையே கொடுக்க போறாயா. தூக்குனாச்சுன்னா சொல்லல, நல்ல நொங்கு சீவுற அருவா இருக்கு, அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சீ விட்டுறேன். இது மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குற படமா கைஸ். அவேர்னஸ் கொடுக்குற படத்துல ஹீரோயினுக்கு வச்சிருப்பீங்க பாருங்க ஒரு கேமரா ஆங்கிள். அருமை தம்பி. பொறுக்கி நாய் வந்து அட்வைஸ் பண்ணுது. ஹீரோ வேலை செய்யற அதே காலேஜில் தான் ஹீரோயின் வந்து படிக்கிறாங்க. என்னடா வோக்கல்ஸ் தானே சொல்லுவாங்க. பின்னாடி குரல்கள் தான் செம்மையா இருக்குல்ல கைஸ். பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம்? ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின் வரைய நம்ம தத்தி ஹீரோ வந்து அந்த டிராயிங்ல வந்து வெட் பண்ணி விட்டுறாரு. எல்லாரும் இங்க வாங்க. எங்க இது நம்ம டெனரிஸ் டார்கேரியன்ங்க. சுண்டலு நான் ஒரு மெண்டலு. அப்புறம் நம்ம ஹீரோயினை உஷார் பண்ணிடுறாரு. நம்ம அண்ணாச்சியும் எவ்வளவோ அட்வைஸ் பண்றாரு. நடக்காதல்னு சொல்லிட்டு நீயே இப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. மயிர், நான் இங்க யானையில போறதுக்கு கனவு கண்டுட்டு இருந்தா நாய் கழுதையில போறதுக்கு கதை சொல்றேன். அப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஓடி வந்துடுறாரு. ஹீரோயினும் ஒரு காரணம் தான். இவங்க ஒரு லாட்ஜில் ஸ்டே பண்ண அந்த விஷயம் தெரிஞ்ச லாட்ஜுக்காரன் அந்த ஏறிட்டு இருக்கான். 7 கழுத வயசாச்சு, சோறு தானே திங்கிற? சம்பந்தமே இல்லாத லாட்ஜுக்காரன்ட்டெல்லாம் திட்டு வாங்கி ஊரெல்லாம் நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக ஆளுங்க தேடிட்டு இருக்கானுங்க. அது இது நிறைய குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ட்விஸ்ட் மூமெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இதான்டா சினிமா. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நம்ம ஹீரோவை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. காதுலாம் செய்யல, காது சவ்வுலயே வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, ஆனா உனக்கு ஒரு மயிலும் கிடைக்காது. ஆனா படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் தாண்டா நாடக காதல் பண்ணிட்டு சீட் பண்ணிட்டுலாம் சுத்திட்டு இருக்கீங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அப்புறம் என்ன படத்துல வர செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. எஸ்ஐ சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அந்த செகண்ட் ஹீரோ வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருக்காரு. அந்த கட்சியோட ஃபுல் டைம் ஜாபே என்னன்னா பணக்கார பெண்களா பார்த்து அப்புறம் செருப்பு வாங்கவே இல்லாத பெண்களா பார்த்து லவ் பண்ணி ஏமாத்துறதா அவங்க ஃபுல் டைம் ஜாபே. இதுல வேற அவங்கள வந்து பீஃப் சாப்பிட்றவங்களா வச்சிருக்காங்க. பாய் 10 கிலோ கறிதாங்க பாய். பாய் போய் தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ இதுல அந்த கட்சிக்காரனுங்க உறுதிமொழியெல்லாம் எடுப்பானுங்க. எப்படா இந்த மாதிரி சீன்லாம் யோசிக்கிறீங்க? வெல்லட்டும் காதல் புரட்சி வெல்லட்டும். வாயும் சூத்தி மூணு சும்மா வாடா. அப்புறம் ஓடி வந்த இடத்துலயே நம்ம குஞ்சுக்கும் செகண்ட் ஹீரோவுக்கும் ஹீரோயினை உஷார் பண்றதுல அப்புறம் இம்ப்ரெஸ் பண்றதுலாம் ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். அப்புறம் அந்த செகண்ட் ஹீரோவை வில்லனா காட்டணும்ல, அதுக்காக அவர் ஹீரோயின் வீட்டுல ஹீரோவும் ஹீரோயினும் என்கிட்ட தான் இருக்காங்க, ஒரு 5C கொண்டு வந்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வைக்கிறாங்க. இது எனக்கு ட்விஸ்ட் நம்பர் 2 கைஸ். ஏன்னா நானும் இந்த சீனை எதிர்பார்க்கல, இந்த மாதிரிலாம் வைப்பாங்கன்ட்டு. நான் என்ன நினைச்சேன்னா ஹீரோவும் அந்த செகண்ட் ஹீரோவும் இது ஏன் குரங்குன்னு சண்டைலாம் போடுவானுங்கன்னு எதிர்பார்த்தேன்.
என்னடா ஓன் குரங்கு இது ஏன் குரங்கு உம்மாலக்கு இப்ப குடுக்கல சுட்டே ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி வைக்கல. ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை கைஸ். செகண்ட் ஹீரோ வந்து 5Cயை வந்து அட்வான்ஸ்டாகவே வாங்கிடுறாரு. அதுக்கடுத்து அந்த பொண்ணுக்கு இவருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ என்னன்னா வீட்டோட மாப்பிள்ளையாவே போறாரு. ஸோ 5C பெருசா இல்லை வீட்டோட மாப்பிள்ளையா போறது பெருசா? வீட்டோட மாப்பிள்ளையா போனால் எல்லா சொத்தையும் வந்து ஆட்டையை போட்டுக்கலாம். நல்லா ஓட்டுதீங்கன்னு சொல்லு. ஸோ இதான் கைஸ் நாடக கதை. அப்புறம் என்ன, ஹீரோயினை வந்து வில்லனுங்க கடத்திட்டு போயிடுறாங்க. இவர் போய் அந்த வில்லன்கள்லாம் அடிச்சு அந்த கட்சியில இருக்க எல்லாரோட கொட்டையும் வெட்டி விட்டுறாரு. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிச்சு. இவ்வளவுதான் கைஸ் கவுண்டம்பாளையம். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா கைஸ், படம் பேரு கவுண்டம்பாளையம். ஆனா கோயம்புத்தூர்ல இருக்க கவுண்டம்பாளையத்திலே இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. சிவடிச்சா உழுக்க, இந்த சிங்கி அடிச்சா படுக்கணும். திவன் அடிச்சா உழுக்கடா, நான் அடிப்பேன் புடுக்கடா.